வணக்கம் பவித்ரா. கள்ளச்சாராயம் குறித்து கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 165 நபர்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக சுமார் 60க்கும் மேற்பட்டோர் பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி, விழுப்புரம் முண்டியம்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, சேலம் மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் 165 நபர்களில் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 27 பேர், கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 27 பேர், விழுப்புரம் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்த 4 பேர், புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 3 பேர், சேலம் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்த 15 நபர்கள் என 40 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் தொடர்ந்து 3வது நாட்களாகவும் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் உடல் வாந்தி, மயக்கம், கண் பார்வை இழப்பு உள்ளிட்ட மாறுதல்களால் கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மற்றும் ஆட்டோக்களில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு வருகின்றனர். மேலும் தொடர்ந்து 3வது நாட்களாகவும் இரவு பகல் பாராமல் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு வருவது கள்ளக்குறிச்சி நகர்ப்புற பகுதியில், கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதியில் மக்களை வேதனையும் துயரத்திலும் பயத்திலும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சியர் இது குறித்து தகவல் தெரிவிக்கையில், மேலும் சிகிச்சை பெற்று வருவர்களில் 28 நபர்கள் கவலைக்கிடத்தில் உள்ளார்கள் என்று தெரிவித்து வருகின்றனர். மேலும் இப்பகுதியில் தொடர்ந்து எவ்வளவு இழப்புகள் ஏற்படும் என்பது மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இது குறித்து இன்று தமிழக அரசால் அறிக்கை தாக்கல் செய்வதற்காக ஆணையர் தலைவர், நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் அவர்கள் இன்று கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவர்களை பார்வையிட உள்ளார். பவித்ரா.